to the final episode of Vishu series. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஐட்டம் வந்து இடிச்சக்க தோரன். தோரன்னா பேசிக்கலி கறி ஆர் காய் யூ கால் இட். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் கேரளா ஸ்டைல்ல நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸே வெறும் ரெண்டு ஐட்டம், ஆக்சுவலி 3 ஐட்டம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சின்ன ஜாக் ஃப்ரூட், அதாவது குட்டியா இருக்கும் அந்த பலாப்பழம், அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் அண்ட் பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பல்ஸ் பண்ணிக்க போறோம். நான் இந்த தேங்காவையும் பச்சை மிளகாவையும் நல்லா வந்து பல்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். சோ இதுல வந்து தண்ணி விட வேணாம். சோ இந்த மாதிரி கோஸா அரைச்சுண்டா போறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்டை நம்ம வந்து இப்போ வேக வைக்க போறோம். நான் வந்து இன்னைக்கு அதை வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஸ்டீம் பண்ண போறேன். பட் நீங்க வந்து தண்ணி விட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு பாயில் கூட பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டீமர்ல நான் இந்த ஜாக் ஃப்ரூட் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். இது ஆக்சுவலி டெண்டரா இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சா போறோம். இதுல நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி லைட்டா கொஞ்சம் இதுலயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப இதை மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வேக வைக்க போறேன். சோ இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இப்ப ரெடி, நல்லா வெந்துடுத்து. இது என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆறினதுக்கு அப்புறமா நல்லா இதை வந்து ஷ்ரெட் பண்ணிக்க போறோம். கையாலேயே நீங்க உதுத்து விட்டுடலாம், ஷ்ரெட்டட் கன்சிஸ்டன்சில இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறம் யூஸ்வலா நம்ம ரெகுலர் காய் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் சூடாயிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஒரு 2 கருவேப்பிலை பிச்சு போட்டு, சோ இந்த கடுகு நல்லா வெடிச்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல இந்த ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணிடலாம். இதுல நான் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணேன், கம்மியா தான் இருக்கு. தோ நான் வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டாலுமே அது கம்மியா தான் இருக்கு. சோ இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் உப்பு ஆட் பண்றேன். இந்த உப்பை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் நல்லா இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகா வந்து பல்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ண போறோம். இந்த தேங்காய் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பச்சை தேங்காய் எண்ணெய் விட போறோம். இந்த இடிச்சக்க தோரன் இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கு. ஐ ஹோப் த டேஸ்ட் இஸ் ஆல்சோ குட். சூப்பரா இருக்கு. இதுல வந்து ரொம்ப சிம்பிள், வெறும் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சம் ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு இந்த காயை வேக வச்சுட்டு அதுல போடணும். பட் ஆனா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த ஜாக் ஃப்ரூட்டோட டேஸ்டும் நல்லா இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ நம்ம இந்த விஷு சீரீஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த சீரீஸ்ல நம்ம 5 ஐட்டம் பார்த்தோம். பால் பாயசம், ஓலன், புளியிஞ்சி, எரிசேரி அண்ட் இடிச்சக்க தோரன். சோ ஐ கைண்ட் ஆஃப் கவர்ட் ஒரு மெயின் டிஷ், ஒரு சைட் டிஷ், 2 சைட் டிஷ், ஸ்வீட் அண்ட் ஒரு கறி. ஆக்சுவலி விஷுல வந்து நிறைய ஐட்டம் இருக்கு. பட் நம்ம வந்து இன்னைக்கு வெறும் 5 ஐட்டம் தான் பண்ணிருக்கோம், whichever we liked and in our style. Hope you enjoyed this series. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா please do let us know your feedback. Comment sectionல சொல்லுங்க. At the same time, if you have not subscribed to our YouTube channel, please do subscribe. We will see you in the next series.